தேரி நம்பர் 3, மார்த்தாஸ் மாம். சின்சினாட்டின்ற சைக்காலஜி டாக்டர் இப்போ நம்ம பார்த்த இன்வெஸ்டிகேட்டர் டாமுக்கு ஒரு கால் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபோன் காலில் இங்கே என்னுடைய சைக்காட்ரிஸ்ட் பேஷண்ட் பேர் மார்த்தா, அவங்க இந்த பாய் இந்த பாக்ஸ் கேஸை பற்றி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுமா அப்படின்னு சின்சினாட்டி டாம் கிட்ட சொல்லியிருக்காங்க. ஃபோனில் போலீஸ் கிட்ட பேசின மார்த்தா, சார் எனக்கு 11 வயசு இருக்கும்போது எங்கள் அம்மா ஒரு சின்ன பையனை காசு கொடுத்து வாங்கிட்டு வந்தாங்க. அந்த பையனை தான் அவங்க கொண்டு அந்த பாக்ஸில் போட்டு தூக்கி போட்டுருந்துருப்பாங்க. இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, அப்போ நான் 11 வயசு பெண் குழந்தையா இருக்கும் போதே என்னையே செக்ஷுவலாக எங்கள் அம்மா அப்யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எங்கள் அம்மாவே அந்த பையனை கொண்டுட்டு ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல அந்த பையனை தூக்கி போட்டு போயிருந்திருப்பாங்க. ஆல்சோ இந்த தியரியை இந்த கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்ண டாம் அகஸ்டின், ஜோசப் மெக்லன் அண்ட் வில்லியம் கெல்லி இந்த 3 பேர் இந்த தியரியை ஸ்ட்ராங்காக நம்பினாங்க. பிகாஸ் மார்த்தா சொன்ன ஸ்டோரியை பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணால் மார்த்தாவோட அம்மா ஒரு அபியூசிங் மதராக தான் இருந்திருக்காங்க. ஆல்சோ ரிட்டையர்டு FBI ஆஃபீஸர் பில் ஃப்ளெஷர் என்ன சொல்லியிருக்காருன்னா, மார்த்தா சொல்கிற ஸ்டோரியில் இருக்க டெஸ்டிமோனி, அட்ரஸ், டிஸ்கிரிப்ஷன் இதெல்லாம் பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. பட் இதெல்லாம் மேட்ச் ஆனாலும் இந்த கேஸ்க்கு ஸ்ட்ராங்கான